இன்றைக்கி நம்ம நம்பி ஒருத்தவங்க தான் சந்திக்க போய்கிட்டு இருக்கோம். அவங்க ஏர்லாண்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ யூரோப் ட்ரிப்பில் இருக்காங்க. இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எல்லாமே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம உங்கள் பாரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஆசை ஈஃபில் பார்க்கணும். ரொம்ப சின்ன வயசுல தான் ஆசை. எப்படி இருக்கு? எனக்கு அந்த இது வரல, அந்த உள்ள இருக்க இது வரல. வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. இருக்கா என்ன வீட்டுல நியூட்ரல் அப்படி மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. செம்மையா இருக்கு. நம்ம அயர்லாந்து நம்பி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க தனியாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அவங்க ட்ரீம்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஓரமா ஓரமா வாங்க போட்டுற போறாங்க. சாரியா வருதா அவரு. ஹாட் ஷாப் எடுத்துட்டு ஓகே வாக் பண்ணிட்டு பார்த்துட்டு இல்ல எங்கேயோ ஒரு நல்ல ஸ்பாட் புடிச்சு உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே கமிங் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது புரியுது அவ்வளோ ஒரு கிராண்டா இருக்கு. ஓகே அந்த லைட்ல வந்துட்டு போட்டோஸ் எடுத்து போதும் நம்ம எங்கேயாச்சும் உட்காந்து சும்மா பார்த்துட்டு போக ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஃபன்னான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவான இது கொடுத்தீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் எந்த ரீல்ல இன்ஃபர்மேட்டிவா கொடுக்க மாட்டேங்க. அவ்வளோதான். ஓகே பாய். டேய் உன் வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் காட்டினேன்டா. என்ன சொன்னாங்க? ஏய் இவனா வீடியோலாம் விரிப்பா என்னடா சொன்னாங்களா? இல்ல இவன் வீடியோலாம் எதுக்குடா பாக்குறேன், நாங்களே இவனை நாட்டி ட்ரெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. சாணி அடி குச்சமே இல்ல.